Hallelujah, 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 hallelujah. பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறையா. தேவரே, இந்த நாளிலும் ஆராதனையிலே கூடி வரும்படியாக கிருபை செய்தீர். உமக்கு நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, ஒவ்வொரு மேலும் உடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தங்கட்டு ராஜாவே, ஸ்தோத்திரிக்கிறையா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் செய்திக்கு நேராக கடந்து செல்லுகிற எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவரீர் அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தருவீராக. அது எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி நீர் கிருபை செய்வேன். நம்மை நன்றியோடு கொடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் உம்மை துதித்து பாடுகிறதான பாடலை கூட நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமே ராஜாவே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம். யாகுவா என் வாயிலே புது பாட்டை தந்தார், அநேகர் அதை கண்டு பயந்து யாகுவாவை நம்புவார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் அனுபவம் எங்களுக்குள் உண்டாகும்படியாக நீர் கிருபை செய்யும் அப்பா. நேச கருத்திலே தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய யெகோஷுவா மஷிகா நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். யாகுவாவை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். யெகோவாவை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும், மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். யெகோவாவை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் யெகோவா துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் யெகோவா துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். யெகோவாவை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாயாவிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாயாவிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், யாசுவா வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம்,
யாஷ்வா வந்தாதரிப்பார். யெகோவாவை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அன்பு மிகும் அண்ணலிவர் அருமை யாசுவாவை நெருங்குவோம், அன்பு மிகும் அண்ணலிவர் அருமை யாசுவாவை நெருங்குவோம். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். யெகோவாவை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே, நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே, கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே, கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. யெகோவாவை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். இம்மை கேட்ட இன்பங்களை நம்மை விட்டு முற்றும் அகற்றுவோம், இம்மை கேட்ட நன்மைகளை நம்மை விட்டு முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் யாசுவாவின் ராஜ்யத்தில், மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் யாசுவாவின் ராஜ்யத்தில். யெகோவாவை நம்பினோ ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, இந்த வேளைக்காய் மீண்டுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம். விசுவாச பாடலை பாடும்படியாய் கிருபை செய்தி அப்பா, அதன்படியாக நாங்கள் ஒவ்வொரு ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இது எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறும்படி நீர் கிருபை செய்வீராக. இந்த வேளையிலும் வார்த்தையை தியானிக்க போகிற எங்களோடு கூட உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு இருக்க வேண்டும் என்று நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்து ராஜாவே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமா இருக்க நீர் அருள் புரிவீராக. ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாய் உம்மிடத்தில் நெருங்கி சேரத்தக்கதாய் எங்களுக்கு கிருபை செய்யும் ராஜாவே. ஸ்தோத்திரம். தடைகள் முற்றும் அகற்றி விடுவீராக. உடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய யெகோஷுவா மசீஹ் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய மீட்பரும் இரட்சகருமாகிய யெகோஷுவா மசீஹ் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறேன். இந்த வேளையிலும்
இம்மட்டுமாய் நம்மை ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் யாகுஷுவா நம்மை காத்து கொண்டபடியினால நாம் நிச்சயமாக அவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். நாம் இங்கே அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக அவரை ஆராதிக்க அவருடைய சமூகத்துக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய ஆராதனைகளை அவர் நிச்சயமாக அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதோடு கூட நிச்சயமாக பயத்தோடும் பக்தியோடும் கூட நாம் அவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறபடினால நிச்சயமாக நம்மை அவர் அங்கீகரித்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கலாம். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். John the Gospel chapter 1 verses 29 onwards. யோவான் எழுதின சுவிசேஷம் 29ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க போகிறேன். மறுநாளிலே யோவான் யகுஷுவாவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தபடியால் நான் என்னிலும் மேன்மையானவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும் போது யாகுஷுவா நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை 2 சீஷரும் கேட்டு யாகுஷுவாவுக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையிலிருந்து நாம் வாசித்ததான இந்த வசனங்களில் இருந்து நான் எடுக்க போகிறதான ஒரு சப்ஜெக்ட் என்ன என்று பார்ப்போமானால், முதலாவது உறுதி கொள்ளுதல், பின்பு அக்கறை கொள்ளுதல் அல்லது செயல்படுத்துதல் என்கிறதான ஒரு செய்தியை நான் இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வரப்போகிறேன். இங்கே யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானகன் ஒரு ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவர். ஆசாரிய குடும்பத்தில் பிறந்து அவர் வளர்ந்திருந்தாலும் அவர் தனக்கு பக்குவமான வயது வரும்பொழுது அவர் அந்த ஆசாரிய குடும்பத்தில் அதனுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அவர் வாழ விரும்பாதபடிக்கு அவர் வனாந்தரத்தில் போய் தங்கினார், அங்கே வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய சொந்த தகப்பனார் இப்பொழுதும் ஆசாரியராகத்தான் இருக்கிறார். அவர் ஆசாரியராக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஒரு குறிப்பிட்ட காலத்தினுடைய பிரதான ஆசாரியராகவும் அவர் இருந்திருக்கிறார். ஆனாலும் கூட இந்த அவருடைய மகன் அந்த பாரம்பரியத்திற்குள் வராதபடிக்கு அவர் வனாந்தரத்துக்கு போய்விட்டார். அவர்களுடைய பள்ளிகளில் போய் படிக்கவில்லை. அவருடைய பாரம்பரியத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகையினாலே அந்த சூழலை விட்டு விலகி அவர் வனாந்தரத்துக்கு போய் அங்கே தேவனோடு இசைந்திருக்கிறார். அங்கே போயிட்டு அவர் கண்டிப்பாக தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக அவர் அங்கே காத்திருந்து தன்னுடைய வாழ்க்கையை அங்கே ஓட்டி கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்கு நிச்சயமாக தேவனுடைய செய்தி வருகிறது, தேவனுடைய வார்த்தை அவருக்கு வருகிறது. தேவன் அவரை சந்திக்கிறார். அவரை சந்தித்ததோடு மட்டுமில்லை, அவருக்கு இவர் யார் என்பதை அவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போ அதுவரைக்கும் யோவான் ஸ்நானகனுக்கு தான் யார் என்று தெரியாது. அப்படி தெரியாமல் இருந்த பொழுதும் அவர் உள்ளத்திற்குள் ஒரு வித்தியாசமான ஒரு ஆவியோடு உடையவராய் இருந்தார். இந்த உலகத்தினுடைய
பாரம்பரியங்களுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் அவரால் ஒத்துப்போக முடியவில்லை. அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவர் மிகவும் அமைதி இல்லாமல் அவர் இருந்து அவர் வனாந்திரத்திற்கு போய்விட்டார். அங்கே தேவன் அவரை சந்தித்து அவருக்கு இவரை வெளிப்படுத்தி கொடுக்கும் பொழுது அவர் அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார். அந்த வார்த்தைகளை அவர் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார். அந்த வார்த்தைகளை அவர் விசுவாசித்து தான் யார் என்பதை அவர் அறிந்து கொள்ளுகிறார். தேவன் அவருக்கு வெளிப்படுத்துகிறதான வார்த்தை என்னவென்று பார்ப்போமானால், ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட மஷிகாவுக்கு மேசியாவுக்கு வழிகளை ஆயத்தப்படுத்துகிற ஊழியம் தான் உன்னுடைய ஊழியம், நீதான் அது. ஏசாயா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்ட ஆள் நீதான் என்று அந்த வார்த்தை அவருக்கு அங்கே வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? அதை பூரணமாக விசுவாசிக்கிறார். அதை பூரணமாக விசுவாசிப்பதோடு மட்டுமில்லை, விசுவாசித்து அவர் யோசிக்கவில்லை, இந்த ஜனங்கள் மத்தியிலே போய் நான் எப்படி சொல்ல முடியும், இப்படி ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட அந்த மனிதன் நான் தான் என்று சொல்லுவதற்கு மிகவும் தைரியம் வேண்டும். ஜனங்கள் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு மனிதன் சொல்லுகிற வார்த்தையை கூட அதை ஏற்றுக்கொள்ள தயங்கக்கூடியதான இந்த மக்கள் மத்தியிலே எப்படி போய் இவர் சொல்ல முடியும், நான் தான் அவர், அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த மனிதன் நான் தான் என்று எவ்வளவு தைரியத்தோடு போய் சொல்ல முடியும்? அதற்கு என்னென்ன எதிர்ப்புகள் வரும், எதையெல்லாம் சந்திக்க வேண்டும் என்று அவருக்கு ஓரளவுக்கு தெரியும். காரணம், அந்த சூழ்நிலையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்ததான நாட்களிலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்பதை அவர் கண்கூடாக பார்த்ததுனால தான் அவர்களை விட்டு அவர் பிரிந்து போனார். அவர் பிரிந்து போய் அவர் அந்த வனாந்தரத்துக்கு போனார். இப்பொழுது அந்த வார்த்தை அவருக்குள் வரும்போது அவர் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தேவன் தான் என்னோடு கூட பேசுகிறார் என்பதை அவர் உறுதி செய்ய வேண்டும். அதன் பின்பு அந்த வார்த்தை அவர் விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தையை விசுவாசித்தால்தான் அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். இது தேவன் தான் என்னோடு கூட பேசுகிறார் என்பதை அவர் விசுவாசித்து அந்த வசனத்தை முதலாவது ஏற்றுக்கொண்டு அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறார். சரி, அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த மனிதன் நான் தான் என்பதை அவர் உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறார். தனக்குள் முதலாவது உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறார். அதை நன்றாக உறுதிப்படுத்தி கொண்ட பிறகுதான் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அங்கே இருந்து அவர் அந்த வனாந்தரத்தை விட்டு அவர் வெளியே வந்து ஜனங்களுக்கு தன்னை காண்பிக்கிறார். காண்பித்து விட்டு உடனே அவர் அந்த பிரசங்கத்தை அவர் செய்ய ஆரம்பிக்கவில்லை. ஆனால் தேவன் அவருக்கு என்ன சொன்னாரோ அந்த காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் முதலாவது வார்த்தை நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் செய்ய வேண்டியதான காரியம். வார்த்தையை முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது தேவனுடைய வார்த்தை தான், இது தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு நாம் செயல்பட வேண்டும். அந்த வார்த்தைக்கு தக்கவாறு நாம் செயல்பட வேண்டும். தன்னை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறது என்று நினைக்கும் பொழுது அது அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக இருந்திருக்கும். முதலாவது மிகப்பெரிய ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தினாலேயே நானா அவர், அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட மனிதன் நானா என்று ஒரு கேள்வி அவருக்குள் வந்திருக்கும். எந்த சந்தேகமும் இல்லை. எவ்வளவு பாடுபட்டு இருப்பார் என்று அதில் நாம் சிந்தித்து பார்க்கத்தான் முடியும். அப்போ அன்றைக்கு வேதத்தில் 700 வருடங்களுக்கு முன்பாக குறிக்கப்பட்ட அந்த மனிதன் அதன் பின்பு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அது அவருக்கு எவ்வளவு பெரிய உறுதிப்படுத்தின பிறகு அது எவ்வளவு பெரிய சந்தோஷமாக அவருக்கு இருந்திருக்கும். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கூட, நம் ஒவ்வொருடைய பேரும் கூட வேதத்தில் அங்கே குறிக்கப்பட்டிருக்க வேண்டும். அருமையான தேவப்பிள்ளை, நாம் நம்மை சரியாக அங்கே அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.
நிச்சயமாக நம்முடைய பெயர் அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு அவருடைய பெயர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அதை விசுவாசித்ததோடு மட்டுமல்ல, உறுதிப்படுத்தினதோடு மட்டுமல்ல, அதன் பின்பு அதன்படியாக அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். என்ன வந்தாலும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி அவர் அங்கே போய் அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். ஜனங்களுக்கு போய் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். ஆனால் அந்த பிரசங்கம் பண்ணும் பொழுது, அங்கே போய் அந்த ஊழியம் செய்யும் பொழுதெல்லாம் அவருடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். அவருக்கு கண்டிப்பாக அந்த மேசியாவை அடையாளம் காண வேண்டும். அதற்காக அவர் அங்கே காத்திருக்கிறார். அப்பொழுது அந்த மேசியாவை அவர் பார்க்கிறார். 31ஆம் வசனத்திலே 29 அவர் ஆரம்பிக்கிறார். மறுநாளிலே 29th verse onwards, மறுநாளிலே யோவான் யாகுஷுவாவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான், நானும் இவரை அறியாதிருந்தேன். அங்கதான் விஷயம் இருக்கிறது. அப்போ அந்த பிரசங்க நாட்களிலே அவர் சொல்லி இருக்கிறார், நிச்சயமாக எனக்கு பின் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே. அப்ப ஜனங்களுக்கு அதை சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார். அவரை தேடிதான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஜனங்களுடைய மனதை கூட அவர் ஆயத்தப்படுத்துகிறார். காரணம், அவர்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அநேகர் தங்கள் பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்பதை நாம் மத்தேயுவிலே வாசிக்கிறோம். ஆக அதை அவர் கண்டிப்பாக அறிவார். ஆனால் யாகுஷுவா மசீகாவை அவருக்கு தெரியும். 2 பேருக்கும் 6 மாசங்கள் தான் வயசு வித்தியாசம். அப்படி இருந்தும் கூட அவர் இவரை அறிந்து கொள்ளவில்லை, யாகுஷுவா மசீகாவை அறிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது திடீரென்று அவருக்கு அந்த உணர்வு வருகிறது. அவரை பார்த்த உடனே, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். ஆனால் இன்னும் அவருக்கு அந்த உறுதி வரவில்லை. காரணம், அவருக்கு ஒரு அடையாளங்கள் மூலமாகத்தான் அது உறுதிப்பட வேண்டும். அந்த உறுதி அவருக்கு இன்னும் வரவில்லை. ஆகினாலே அவர் தொடர்ந்து ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்போ எல்லாரும் யோவான் ஸ்நான இடத்தில் வரும் பொழுது இவர் பண்ணின பிரசங்கங்களை கேட்டு மனதில் குத்தப்பட்டவர்களாய் அழுது புலம்பி அவரிடத்தில் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆனால் யாகுஷுவா மாத்திரம் இவரிடத்தில் வரும் பொழுது அவர் வசனம் சொல்லுகிறது ரொம்ப பாருங்க. யாகுஷுவாவை தன்னிடத்தில் வர இவர் கண்டார். தன்னிடத்தில் வர்றார், யாகுஷுவாவும் வர்றார். ஆனால் அப்படி வருகிற அவரிடத்திலே அவர் அளவும் இல்லை, புலம்பவும் இல்லை, பாவ அறிக்கைகள் செய்யவும் இல்லை. அப்பொழுதுதான் யோவான் ஸ்நானனுக்கு தரிசனம் வருகிறது, தீர்க்க தரிசனம் வருகிறது. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி சொல்லிவிட்டு பின்பு அவர் சொல்லுகிறதை பாருங்கள். நானும் இவரை அறியாதிருந்தேன். நேரிலே பார்த்து அவரை அறிந்திருந்தார். ஆனால் இவர்தான் அந்த மேசியா என்பதை உறுதிப்படுத்தும்படியான ஒரு சம்பவம் அங்கே நடக்கவில்லை. அப்போ இவர் என்ன செய்கிறார்? வனாந்தரத்திலே அவருக்கு செய்தி உறுதிப்படுத்தப்பட்டது, அவர் யார் என்பது வெளிப்பட்டது. அதை அவர் விசுவாசித்தார், அதன்படியாக செயல்பட ஆரம்பித்தார். இப்பொழுது இந்த விஷயத்தை குறித்தும் உறுதிப்பட வேண்டும். இவர்தான் அவர் என்று உறுதிப்பட வேண்டும். நம் ஒவ்வொரு விசுவாசியுமே நாம் கேட்கிறதான விஷயங்களை முதலாவது உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மிகவும் முக்கியம். வசனங்களை கேட்டு ஏனோ தானோ என்று நாம் போனால் அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் ஒரு செய்தியை கேட்கும் பொழுது இதிலிருந்து எனக்கு வருகிற செய்தி என்ன, எனக்கு இது எங்கே பொருந்துகிறது, எப்படி பொருந்துகிறது, இதை கேட்டு நான் செய்ய வேண்டியது என்ன, அப்படி என்று நாம் சிந்திக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பா, இந்த வார்த்தைகளை எனக்கு நீர் விளக்கி தாரும் என்று நாம் ஜெபத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பது ரொம்ப அவசியம். அப்படி இருந்தால்தான் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் வாசிப்பது போல
அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தபடியினாலே தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று சொல்லும்போது அவர்கள் முதலாவது என்ன செய்கிறார்கள்? கேட்ட வசனத்தை அதை உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். கரெக்ட், இது சத்தியம்தான், இந்த வசனத்தின்படி நான் சரியாக இல்லை அல்லது என்ன செய்ய வேண்டும் போன்ற காரியங்களை முதலாவது நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உறுதிப்படுத்தின பிறகு அவர்கள் நற்குணசாலிகளை எப்படி மாறினார்கள்? அந்த வசனத்தை தன் வாழ்க்கையிலே அவர்கள் கொண்டு வந்தபடியினாலே, தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் அதை செயல்படுத்தினபடியினாலே அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். நாம் கேட்ட வசனத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்தாத வரைக்கும் அதனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே. அப்போ நாம் செய்ய வேண்டியதான செயல்பாடுகள், வசனத்தை உறுதிப்படுத்த வேண்டும், அப்புறம் செயல்படுத்த வேண்டும். இப்பொழுது இவர் மீண்டும், இவருக்கு தெரிந்தாலும், இவர்தான் அது அப்படி என்று தெரிந்தாலும் இன்னும் அவர் உறுதிப்படுத்தும்படியாக தொடர்ந்து அவர் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். யாகுஷுவா ஞானஸ்நானம் பெற வரும் பொழுது அவர் பாவ அறிக்கை செய்யவில்லை. இவருக்கும் ஒரு தரிசனம் கிடைக்கிறது, இவர் சாதாரண மனிதன் அல்ல என்று அவருக்கு கிடைக்கும் பொழுது சொல்றார், நீர் என்னிடத்துல ஞானஸ்நானம் எடுக்கலாமா என்று சொல்லி. அப்பொழுது யாகுஷுவா, இல்லை, நீ இடம் கொடு என்று சொல்லுகிறார். அப்படி ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது அங்கே 2 அடையாளங்கள் வருகிறது. பரிசுத்த ஆவி புறாவை போல் இறங்கி இவர் மேல் தங்குவதை அவர் பார்க்கிறார். அதே போல வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாயிருக்கிறேன் என்கிற சத்தம் வருகிறது. இப்படிப்பட்டதான 2 உறுதிமொழி அவருக்கு, உறுதிகள் அவருக்கு கிடைத்த பிறகு அவர் இவரை பற்றி, யாகுஷுவாவை பற்றி உறுதிப்படுத்தி கொள்ளுகிறார். எனக்கு சொந்தமாய் இருக்கிற இந்த யாகுஷுவா தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற தேவாட்டு குட்டி என்பதை அவர் உறுதிப்படுத்தி கொண்டார். உறுதிப்படுத்தி கொண்ட பிறகுதான் சொல்லுகிறார் பாருங்க. அப்போ உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு அவர் செய்கிற காரியம் என்ன? இப்பொழுது தைரியமாக உலகத்துக்கு அறிவிக்கிறார். இப்பொழுது அவருக்கு அந்த விஷயத்தை குறித்து எந்த சந்தேகமும் இல்லை. அதை அவர் உறுதிப்படுத்தி கொண்டார். சாட்சிகள் மூலமாக, காட்சிகள் மூலமாக அவர் அதை உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு அவர் என்ன செய்கிறார் பாருங்க. 34ஆம் வசனம் 34. அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். எப்பொழுது இவர் கண்டாரோ அப்பொழுது அவர் உறுதிப்படுத்தி கொண்டார். இவர்தான் தேவனுடைய குமாரன் என்பதை அவர் உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு சாட்சி கொடுக்க ஆரம்பிக்கிறார். நான் சாட்சி கொடுத்து வருகிறேன், நான் எல்லா இடங்களிலும் அவரை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதுதான் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம். வசனம் நம்மிடத்தில் வரும் பொழுது முதலாவது நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதன் பின்பு நாம் அதை என்ன செய்ய வேண்டுமாம்? அதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இது வசனம் சரிதான், எல்லாம் உண்மைதான் இது என்று உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு என்ன செய்கிறோம்? நாம் அப்படியே வைத்து விட்டு தூங்கி விடுகிறோம். நாம் செயல்படுத்துவதில்லை. அப்போ அது பிரயோஜனமும் இல்லை. அந்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டதினால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. யோவான் ஸ்நானகன் என்ன செய்கிறார்? அதை உறுதிப்படுத்துகிறார். உறுதிப்படுத்தின பிறகு அவர் எல்லா இடங்களிலும் அதை குறித்து சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். நமக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது, நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். பெற்றுக்கொண்ட பிறகு அதிலே சிலர் மாத்திரம்தான் அதை உறுதிப்படுத்தி கொள்ளுகிறோம். எல்லாரும் அதை செய்கிறார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. அப்ப சிலர் மாத்திரமே அதை உறுதிப்படுத்தி கொள்ளுகிறார்கள். இனி இந்த உறுதிப்படுத்தி கொண்டதான கூட்டத்திலே அதிலும் சிலர் மாத்திரமே அதை செயல்படுத்துகிறார்கள். எல்லாரும் அதை போய் செயல்படுத்துவதில்லை.
ஆனால் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த வழிகள் நடக்க வேண்டும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நமக்கு வர வேண்டும். உறுதிப்படுத்த வேண்டும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பின்பு உறுதிப்படுத்த வேண்டும், பின்பு போய் செயல்பட வேண்டும். அந்த வார்த்தைக்கு தகுந்தது போல நாம் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். அப்படி வார்த்தைக்கு நேராக நாம் செயல்படும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது பாருங்க. முதலாவது, அவர் மேசியாவை சந்திக்கிறார். இரட்சகரை காண்கிறதான கிருபை, பாக்கியம் அவருக்கு கிடைக்கிறது. முதலாவது நன்மை. பின்பு அவர் சொல்லுகிறதான சாட்சி மற்றவர்களுக்கு மேசியாவை காட்டுகிறது. இப்பொழுது அங்க என்ன நடக்கிறது என்று பாருங்க. verse 35 and 36. மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும் போது யாகுஷுவா நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு யகுஷுவாவுக்கு பின் சென்றார்கள். யகுஷுவா திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்திலே தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. அப்போ யோவான் சொன்னதான அந்த சாட்சி, அதாவது அவன் விசுவாசித்த பின்பு அவன் அக்கறை கொள்ளுகிறான். நான் இதை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சாட்சி சொல்ல வேண்டும். இதற்கென்றுதான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிந்தவனாக அவன் அதை குறித்து சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறான். அதன் பின்பு பாருங்கள் என்ன நடக்கிறது. இப்போ யோவானுடைய சீஷர்கள் அவன் சொன்னதை கேட்கிறார்கள். யகுஷுவா நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு யகுஷுவாவுக்கு பின் சென்றார்கள். யாரோ ஒருவர் அங்கே போய் கொண்டிருக்கிறார். சீஷர்களுக்கு அது யாருன்னு தெரியாது. ஒருவேளை யகுஷுவா ஞானஸ்நானம் பெறும் பொழுது இந்த சீஷர்கள் அங்கே இல்லாமல் இருந்திருக்கலாம், தெரியாது. இருந்தால் யோவான் ஸ்நானகன் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அப்ப இவர்கள் அங்கே இல்லை. இப்பொழுது யோவான் ஸ்நானகன் சொன்னதை கேட்ட உடனே இந்த 2 சீஷர்களும் யகுஷுவாவுக்கு பின் சென்றார்கள். அப்போ யகுஷுவா அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு யகுஷுவாவுக்கு பின் சென்றார்கள் என்று சொன்னால், சும்மா கேட்ட உடனே பின்னால போயிட மாட்டாங்க. யாரும் போவாங்களா? அப்படி போக மாட்டாங்க. இப்ப இங்க என்ன நடக்கிறது? அந்த சீஷர்கள் யோவான் ஸ்நானகன் சொன்னதை நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். அவர்கள் அப்படி நம்பி விசுவாசிப்பதற்கு என்ன காரணம்? இன்றைக்கு எல்லாருக்குமே விருப்பம் இருக்கிறது, எனக்கு விருப்பம் இருக்கிறது. நான் சொல்வதை எல்லாரும் கேட்க வேண்டும், எல்லாரும் அதை விசுவாசிக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்கிறது. தவறில்லை. நம்மிலேயும் அநேகர் அப்படித்தான் ஃபீல் பண்றோம். நாம பேசுறத நாம் ஒருவருக்கு போய் சொன்னா உடனே அவர் அதை கேட்க வேண்டும் என்று நாம் விசுவாசிக்கிறோம், நாம் எதிர்பார்க்கிறோம். தவறில்லை. ஆனால் இந்த 2 சீஷர்களும் யோவான் ஸ்நானகன் சொன்னதை கேட்டு அதன் பின்பு அவர்கள் யகுஷுவாவுக்கு பின்னாலே போனார்கள் என்றால், அவர்கள் யோவான் ஸ்நானகனை முதலாவது நம்பினார்கள். இவர் ஒரு தேவனுடைய மனிதன், இத்தனை காலங்கள் நாம் இவரோடு கூட இருந்திருக்கிறோம், ஆக இவர் சொன்னதெல்லாம் சரியாகத்தான் இருந்திருக்கிறது, இவர் ஒரு சாட்சியுள்ளதான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இவர் சொன்ன வார்த்தை சரியாகத்தான் இருக்கும் என்று அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். அவர்கள் உறுதிப்படுத்தின பிறகு
தான் யாகுஷோவுக்கு பின்னாலே போகிறார்கள். அது அக்கறை கொள்ளுதல், அது செயல்படுத்துதல். எதை விசுவாசித்தார்களோ, எதை உறுதிப்படுத்தினார்களோ அதை செயல்படுத்துவது. அதன் பின்பு யாகுஷோவுக்கு பின்னாலே அவர்கள் போகிறார்கள். இப்போ அவர்களுக்கு யோவான் ஸ்நானகன் சொன்னதினால் வந்த விசுவாசம். இப்பொழுது அந்த நிமிஷமே அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அவர்கள் நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் நிச்சயமாக உம்மோடு கூட வர விரும்புகிறோம், உம்மோடு கூட நாங்களும் தங்க விரும்புகிறோம், உம்மை பற்றி முழுமையாக நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம் என்ற அந்த எண்ணத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்கே தங்கி இருக்கிறீர் என்று அவரை சொன்னதோடு மட்டுமில்லாமல் அவரை போதகரே என்று கூப்பிடுகிறார், ரபூனி என்று கூப்பிடுகிறார். அப்போ அந்த வார்த்தையை சொல்லி அவரை கூப்பிடும் பொழுது அதனுடைய பொருள், நாங்கள் உம்மிடத்தில் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம், உம்மிடத்தில் தங்கி நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஏதோ போகிற போக்கிலே உம்மை பற்றி கேள்விப்பட்டு போகிற மாதிரி அல்ல, எங்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும். எந்த விஷயத்தையும் நாங்கள் முதலாவது உறுதிப்படுத்த வேண்டும். ஆகவே நாங்கள் இப்பொழுது என்ன செய்கிறோம், நாங்கள் உம்மோடு கூட வருகிறோம். முதலாவது அவர்கள் யோவான் சொன்னதை நம்பினார்கள். அதன் பின்பு யெகோஷுவாவிடத்தில் அவர்கள் போவதற்கும் தங்கள் தீர்மானம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கே போகிறார்கள். அங்கே போன பின்பு அது ஏறக்குறைய 10 மணி வேளையா இருந்தது என்று சொல்லுகிறார்கள். 10 மணி என்று சொன்னால் சாயங்காலம் ஒரு 4 மணியாக இருந்திருக்கும். காரணம் 12 மணி என்று சொல்லும்போது அது 6 மணி, சாயங்காலம் 6 மணி தான் அந்த 12 மணி நேரம் என்று சொல்வது. காலையில் 6 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். அதைத்தான் அன்றைக்கு அவர்கள் பகல் என்று கணக்கு வைத்திருந்தார்கள். நமக்கு மிட்நைட் 12 மணிக்கு ஆரம்பித்து விடுகிறது. அங்கே அப்படி அல்ல. காலையில் 6 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அவர்கள் 12 மணி நேரம் கணக்கு வைத்திருந்தார்கள். அதன் பின்பு 1ஆம் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம் என்று ராத்திரிக்கு அவர்கள் வைத்திருப்பார்கள். இப்பொழுது 10 மணி என்று சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட சாயங்காலம் ஒரு 4 மணி இருக்கும். ஸோ அப்பொழுது அவரோடு கூட போனவர்கள் எவ்வளவு நேரம் அவரோடு கூட இருந்தார்கள் என்று தெரியாது. நான் அனுமானிக்கிறேன், இரவு முழுவதும் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர்களுக்கு விளக்கி சொன்னவைகளை தெளிவாக அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இப்ப யெகோஷுவா விளக்கம் சொல்லும் பொழுது அவர் சும்மா விளக்கம் சொல்ல மாட்டார், வசனத்திலிருந்து எடுத்து காட்டி தான் அவர் விளக்கம் சொல்லுவார். இப்பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்ததான இந்த 2 சீஷர்களில் ஒருவர், இன்னொருவர் யார் என்று தெரியாது. ஒருவர் அந்திரேயா, ஆண்ட்ரூ, சைமன் பீட்டருடைய, சீமோன் பேதுருவினுடைய சகோதரன். இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் இவருக்கு உறுதி வந்து விட்டது. கரெக்டு தான், இவர் மேசியா தான், இவர் வேறு யாரும் அல்ல என்று அவருக்கு அந்த உறுதி வந்த உடனே காலையிலே என்று நான் நினைக்கிறேன், முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு என்று சொல்லுகிறார். வேற யாரையும் அவர் பார்க்கல. முதலாவது ஓடி போய் தன் சகோதரனை பார்க்கிறார். தன் சகோதரனை பார்த்து மேசியாவை கண்டோம் என்று சொல்லுகிறார். அப்போ தன் சகோதரனிடத்தில் போய் மேசியாவை கண்டோம் என்று சொல்வதற்கு முன்பாக அவர் மேசியாதான் என்பதை இவர் உறுதிப்படுத்தி கொண்டார். ஆண்ட்ரூவும் அவரோடு கூட இருந்த சீஷனும் அதை உறுதிப்படுத்தி கொண்டார்கள், இது மேசியாதான். யார் மூலம் கேட்டோம்? அவர் வாயின் மூலமாகவே நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டோம். உறுதிப்படுத்தின பிறகு அங்கே உண்மையாகவே ஒரு செயல் அங்கே காணப்படுகிறது. நம்முடைய சபையிலும் அது இருக்கிறது. நம்முடைய சபையில் அநேகர் முதலாவது யாராவது ஒருவர் தான், குடும்பத்தில் யாராவது ஒருவர் தான் முதலிலே நாம் அதை கேட்கிறோம். கேட்ட பின்பு நாம் உடனே என்ன செய்கிறோம்? நம்முடைய குடும்பத்துக்கு அதை சொல்லிவிடுகிறோம். அதைத்தான் இங்கே அந்திரேயா செய்கிறார். இதுதான் ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும்.
ஸோ இவர் அந்த சகோதரனுக்கு சொல்லும் பொழுது, இப்பொழுது சகோதரன் அங்கே வருகிறார். வந்து மேசியாவை பார்க்க வரும் பொழுது மேசியா சொல்லுகிறார், அவருடைய 42ஆம் வசனத்திலே 42 verse, பின்பு அவனை யகுஷுவாவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். யகுஷுவா அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேஃபா எனப்படுவாய் என்றார். கேஃபா என்பதற்கு பேதுரு என்ற அர்த்தமா. இப்பொழுது அந்திரேயா ஆண்ட்ரூ வந்து அவரை என்னுடைய சகோதரன் இவர் என்று அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாகவே அவனுடைய முழு சரித்திரத்தையும் அவனுடைய தகப்பன் பெயரிலிருந்து உனக்கு என்ன பெயர்கள் இருக்கிறது என்பதையும் சொல்லி அவரை அதிசயிக்க வைக்கிறார். ஸோ அதை கேட்ட உடனே அவருக்கு உறுதியாகிவிட்டது. ஏனென்றால் மேசியாவாக வருகிறவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார் என்று மோசே சொல்லியிருக்கிறார். என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை தேவன் உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார் என்று அந்த தீர்க்க தரிசன வசனம் பேதுருவுக்கு ஞாபகம் வந்திருக்கிறது. உடனே அவர் கண்டு கொண்டார். ஸோ அந்திரேயாவுக்கு வெளிப்படுத்தினார், அவர் அதை உறுதிப்படுத்தினார். பேதுருவுக்கு வெளிப்படுத்தினார், பேதுரு அதை உறுதிப்படுத்தி கொண்டார். இப்பொழுது அதற்கு அடுத்த நாள் 43rd verse, மறுநாளிலே யகுஷுவா கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். ஸோ இங்கே பிலிப்புவை அவர் சந்தித்து, அவரும் அந்திரேயா ஆண்ட்ரூனுடைய ஊர்க்காரர் தான். ஸோ அவரை சந்தித்து அவருக்கு தன்னை இவர் வெளிப்படுத்தி, நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லும் பொழுது அவரும் விசுவாசித்து இவருக்கு பின் செல்லும்படியாக தன்னை மாற்றிக்கொள்ளுகிறார். அப்போ அவர் யகுஷுவா அவருக்கு என்ன சொன்னார் என்பதை அடுத்ததிலே பார்க்கலாம். உடனே பிலிப்பு என்ன பண்றாரு, உறுதிப்படுத்தி கொண்ட பின்பு இவர் மேசியா என்று உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு நாத்தான் வேலை போய் பார்க்கிறார். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனாகிய நாசரேத் ஊரானுமாகிய யகுஷுவாவே என்றார். ஸோ இப்பொழுது யகுஷுவா பிலிப்புக்கு தன்னை வெளிப்படுத்தி அதை உறுதிப்பட்ட பிறகு இப்ப பிலிப்பு உடனே என்ன செய்கிறாரு, அந்திரேயா போனது போல தன் குடும்பத்தாரிடத்திற்கு போகாதபடிக்கு உண்மையாகவே தேவனை தேடுகிற உணர்வுள்ள தேவ பக்தியாய் இருக்கிற ஒரு மனிதனுக்கு இங்கே இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த சத்தியத்தை அவருக்கு வெளிப்படுத்தின போது அவருக்கு அவர் சொல்லுகிற விளக்கத்தை பாருங்கள். மோசே முதலான தரிசிகள் சொல்லி இருக்கிறவரை நான் கண்டேன். ஆமென், ஹல்லேலூயா. மோசே முதலான தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறது. இப்ப யகுஷுவா தன்னை வெளிப்படுத்தும் போது கூட அவர் மோசே முதலாகிய தீர்க்கதரிசிகள் தன்னை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை அந்த ஜனங்களுக்கு அவர் அதை எடுத்து சொல்லி புரிய வைத்து அது நான் தான் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களுக்கு அந்த உறுதி வரும்படியாக அவர் செய்கிறார். வேறொரு இடத்தில் கூட யகுஷுவா இதே காரியத்தை செய்திருப்பார். பாருங்க, லூக்கா 24ஆம் அதிகாரம், லூக் 24th chapter verse 25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, மஸ்ஸிகா இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இது உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு நடக்கிற விஷயம். அப்போ உயிர்த்தெழுந்த பிறகு தன்னை அவர் வெளிப்படுத்துகிற விதமும் ஒரே மாதிரி தான். இப்பவும் அவர் மோசே முதலாகிய தீர்க்கதரிசிகள் தன்னை பற்றி என்ன பேசி இருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு அவர் விளக்கி காட்டுகிறார்.
இங்கே பிலிப்புவும் நாத்தான்வேலிடத்தில் போய் இதைத்தான் சொல்லுகிறார் என்று சொன்னால், யாகோஷுவா இதே வழியில் தான் மோசே முதலான தீர்க்கதரிசிகள் தன்னை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை இவருக்கு விளக்கி சொல்லும் பொழுது அவருக்கு அது உறுதிப்படுத்திக் கொள்ள முடிந்தது. உறுதிப்படுத்தின உடனே அவர் ஓடுகிறார். எனக்கு தெரிந்து உண்மையாய் தேவ பக்தி உள்ள ஒரு மனிதன் இருக்கிறான், தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஒரு மனிதன் இருக்கிறான். ஆனால் அவனுக்கு சரியான உண்மை தெரியாது, அல்லது நான் அறிந்து கொண்ட இந்த உண்மையை அந்த சகோதரனுக்கு நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை அவர் எடுக்கிறார், ஒரு உறுதியை அவர் எடுத்துக் கொள்ளுகிறார். அப்ப அந்த உறுதியை படுத்தின பிறகு ஒரு அக்கறை, உடனே செயல்பட வேண்டும், நான் கற்றுக்கொண்டவைகளை நான் உடனே செயல்படுத்த வேண்டும், மற்றவர்களுக்கு போய் அதை நான் சொல்ல வேண்டும் என்கிறதான் அந்த உணர்வு அந்த தேவனுடைய பிள்ளைக்குள்ளே வருகிறது. இப்பொழுது இவருடைய முயற்சியின் காரணமாக அங்க என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அதை கேட்டதான அந்த நாத்தான்வேல் அவருக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது. நாசரேத்திலிருந்து நன்மைகள் வர முடியுமா? ஏனெனில் வர முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால அவருக்கு சந்தேகம். இப்பொழுது அவர் நேரிலே வந்து அவரை பார்க்கும் பொழுது அங்கே அந்த நாத்தான்வேலுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். அவன் வரும் பொழுதே பிலிப்பு நாத்தான்வேலை குறித்து எதையும் சொல்வதற்கு முன்பாகவே யாகோஷுவா அவனை பார்த்து சொல்லுகிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் பிலிப்பு தேடி போயிருக்கிறார். இன்றைக்கு அநேக பக்தி உள்ள ஜனங்கள் அறியாமல் தவறான காரியங்களை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் தேடி செல்ல வேண்டும். நமக்கு தெரிந்த அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும். அநேகரை போய் நாம் கூட்டிக் கொண்டு வருகிறோம், சிலருக்கு சுகமில்லை என்று கூட்டிக் கொண்டு வருகிறோம். அதெல்லாம் ஆத்தும ஆதாயம் கிடையாது. அவர்கள் இந்த சுகமளிப்பதற்கு, சுகம் பெற்றுக் கொள்வதற்காக வருவார்கள், அதன் பின்பு அவர்கள் வரவே மாட்டார்கள். ஆனால் யார் வார்த்தையை விசுவாசித்து வருகிறார்களோ அவர்கள் எங்கும் போக மாட்டார்கள். அப்ப நாம் ஜனங்களை எதனாலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வார்த்தையினாலே தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் அநேக ஜனங்களிடத்திலே நாம் நேரத்தை செலவழிக்கிறோம், மணிக்கணக்காக நேரத்தை செலவழிக்கிறோம். அவர்கள் பக்தி உள்ளவர்கள், தேடுகிறார்கள் என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் கடைசியில எல்லாம் வீணாய் போய்விடுகிறது. ஆனால் இங்கே பிலிப்பு சரியாக அவரை தேடி போகிறார். யாகு அதை வாய்க்க செய்வார். அங்கே தேடி போய் அவரை சொல்லும் பொழுது, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று யாகோஷுவா சொல்லும் பொழுது அவர் கேட்கிறார், என்னை எப்படி தெரியும்? என்னை உமக்கு எப்படி தெரியும்? நீர் என்னை பார்த்ததில்லையே. அப்பொழுது யாகோஷுவா சொல்லுகிறார், பிலிப்பு வந்து உன்னை அழைப்பதற்கு முன்பே நீ அத்தி மரத்தின் கீழ் இருப்பதை நான் கண்டேன். நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்று சொல்லுகிறார். அது எதற்காக சொல்லுகிறார்? தான் யார் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறார். தான் ஒரு தீர்க்கதரிசி என்பதை வெளிப்படுத்துகிறார். காரணம், மேசியா ஒரு தீர்க்கதரிசியாகத்தான் இருப்பார். அப்ப அவனுக்கு அந்த காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். தான் யார் என்பதை அவர் வெளிப்படுத்தும் பொழுது அவன் உறுதி கொள்ளுகிறான், சரிதான், நீர் மேசியா தான் என்று உறுதி. அப்போ இங்கே பிலிப்புவும் அந்திரேயாவும் அவர்கள் செய்த செயல்களை பாருங்கள், உறுதிப்படுத்தி கொண்டார்கள். கேட்டுவிட்டு அப்படியே சும்மா உட்கார்றதில்லை, உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு அவர்கள் செயல்பட்டார்கள். இன்றைக்கு அதே போலத்தான் சமாரிய ஸ்திரீ, யோவான் 4ஆம் அதிகாரம், ஜான் தி காஸ்பல் சாப்டர் 4, அதுல அந்த சமாரிய ஸ்திரியோடு கூட யாகோஷுவா பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு தன்னை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துகிறார். ஸ்டெப் பை ஸ்டெப் அவளுக்கு வெளிப்படுத்துகிறார். முதலாவது
அவளிடத்திலே பேசி கொண்டிருக்கும் பொழுது அவள் சொல்லுகிறாள், 19th verse, John the Gospel chapter 4 verse 19. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஒரு ஸ்டெப்புக்கு வந்து விட்டாள். இவ்வளவுக்கும் அவள் ஒரு நல்ல பெயருள்ள ஸ்திரீ அல்ல. ஆனால் அவளுக்கும் கூட தீர்க்கதரிசி என்றால் எப்படி இருப்பார் என்பது அவளுக்கு தெரிந்திருக்கிறது. சோ அவரை பார்த்து கொண்டு, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொல்லுகிறாள். அதன் பின்பு அவள் சொல்லுகிறதான ஸ்டேட்மெண்டை பாருங்க, 25th verse, John the Gospel chapter 4 verse 25. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அப்ப மேசியா வருவார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்னா, அவள் ஒரு தவறான ஒரு ஸ்திரீயாக இருந்தாலும் அவளுக்கு தேவனை தேடுகிறதான உணர்வு அவளுக்குள் இருந்திருக்கிறது. தேவனை பற்றி அறிகிறதான அறிவு அவளுக்குள் இருந்திருக்கிறது. ஆக மேசியா வருவார் என்று எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர் வரும்போது இதையெல்லாம் சொல்வார், அப்ப அவர் வந்தா என்னென்ன நடக்கும் என்பதை கூட அவள் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார். சோ இப்பொழுது யாகுஷுவா அவளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். உன்னோடு பேசுகிற நானே அவர் என்று சொல்லுகிறார். நான் தான் அந்த மேசியா. அப்ப இவ்வளவு நேரம் அவரிடத்திலே பேசி இப்போ கடைசி நேரத்திலே அவளுக்கு உறுதியாகிவிட்டது, என்னோடு பேசுகிறது மேசியா தான். அந்த உறுதி அவளிடத்தில் வந்த மாத்திரத்தில் அவள் செய்த செயலை பாருங்கள். தான் தண்ணி எடுக்க கொண்டு வந்த பாத்திரத்தை அங்கே வைத்து விட்டு நேரே ஓடுகிறாள் அவளுடைய ஊருக்கு. அங்கே போய் இருக்கிற ஜனங்களை கண்டு, நான் மேசியாவை நான் ஒருவரை கண்டேன், அவர் மேசியா தானா என்று பாருங்கள் என்று 29ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் மேசியா தானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்திலே வந்தார்கள். பாருங்க, இவள் ஒரு சரியான பெண் இல்லை. சரியான பெண் இல்லை என்று சொல்லும் பொழுது, இவள் போய் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அந்த ஊரில் உள்ளவர்கள் புறப்பட்டு வந்தார்கள் என்று சொன்னால், அவள் சொன்ன வேகம், அவள் சொன்னதில் இருந்ததான அந்த உண்மை, அது அந்த ஜனங்களை தொட்டது. நான் இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்றால் நான் அப்படி பேச வேண்டும். என்னை நம்புவதற்கு அல்லது என்னை பரிகாசமாய் நினைக்கிற, என்னை கேவலமாய் நினைக்கிறவர்கள் கூட நான் சொல்லுகிறதை நம்புகிற அளவுக்கு நான் முதலாவது அதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். எனக்குள்ளாக நான் அதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். எனக்குள்ளாக அதை உறுதிப்படுத்தினால், அப்ப அந்த ஸ்திரீ அவ்வளவு நேரம் அவரோடு பேசிக்கொண்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அவளுக்கு காரியங்களை விளக்கி சொல்லும் பொழுது அவள் உறுதிப்படுத்தி கொண்டாள். உறுதிப்படுத்தி கொண்ட உடனே அவள் செயல்பட ஆரம்பித்தாள். பாருங்கள், இன்றைக்கு எத்தனை முறை பிரசங்கங்கள் கேட்டாலும், எவ்வளவு தூரம் வசனங்கள் கேட்டாலும், எவ்வளவு சந்தேகங்கள் விளக்கி கொடுத்தாலும், இருந்த இடத்தில் தானே நாம் இருக்கிறோம். நம்மில ஒரு மாற்றமும் இல்லையே, ஒரு செயலும் நமக்குள் இல்லையே. என்னுடைய வாழ்க்கையிலே நான் சத்தியத்தை கேட்ட பிறகு நான் ஒரு நிமிடம் கூட நான் அமைதியாக இருக்கவில்லை. யாருக்கும் பயப்படவும் இல்லை. சத்தியம் என்று உறுதி பண்ணி கொண்டேன், அது சத்தியம், அவ்வளவுதான். அந்த சத்தியத்திற்கு மாத்திரம்தான் பயப்பட்டேன். யாரை குறித்தும் எனக்கு பயம் இல்லை. இந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள் என்று பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயினுடைய வார்த்தையை அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் கேட்டதோடு மட்டுமல்ல, அவர்கள் உடனே செயலிலும் இறங்க ஆரம்பித்தார்கள். அப்ப இந்த ஒரே ஒரு பெண் அந்த காரியத்தை உறுதிப்படுத்தின உடனே
அவளால இந்த ஜனங்களை அங்கிருந்து அத்தனை பெரிய கூட்டத்தை எழுப்ப முடிந்தது. அருமையான தேவ பிள்ளை, இன்றைக்கு அதை காட்டிலும் நாம் எல்லாம் நல்லவர்கள் தானே, நாம் அவ்வளவு கெட்ட பெயர்கள் வாங்கினவர்கள் அல்லவே. அவளை காட்டிலும், அவளுக்கு சொன்னதை காட்டிலும் வேத வசனங்கள் மிகவும் அழகாக, அதிகமாக, எத்தனை வருஷங்களாக நமக்கு அது விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தின உடனே அவள் போய் பேசின அந்த வேகம்தான் இந்த ஜனங்களை உடனே எழுப்பிற்று. அந்த வேகத்துக்கு காரணம் அவள் அதை நம்பி அதை உறுதிப்படுத்தி கொண்டாள். இன்றைக்கு அதுதான் நமக்கு வேண்டும். அருமையான தேவ பிள்ளையே, நாம் அதை உறுதிப்படுத்தி கொண்டால் நாம் அமைதியாக இருக்கவே முடியாது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று உடனே நமக்கு தெரியும். அந்திரியாவுக்கு தெரிந்தது, முதலாவது இதை என் குடும்பத்தில் போய் சொல்ல வேண்டும். அவர் குடும்பத்திற்கு எடுத்துக்கொண்டு போனார். பிலிப்புக்கு தெரிந்தது, எனக்கு தெரியும் ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன் இருக்கிறான், தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஒரு மனிதன் இருக்கிறான், நான் அவனுக்கு போய் சொல்லுவேன். அவர் தன் குடும்பத்தை நோக்கி ஓடவில்லை. இங்கே இந்த சமாரிய ஸ்திரீயை பார்க்கிறோம். அவள் குடும்பத்திற்கும் போகவில்லை, தேவ பக்தி உள்ளவரிடத்திற்கும் போகவில்லை, தன் ஊருக்குள் போய் ஜனங்களிடத்திலே சொல்லுகிறாள். உடனே ஜனங்கள் ஓடி வருகிறார்கள். அந்த வார்த்தைகள் அவர் சொல்வதை பாருங்கள். John the Gospel, chapter 4, verse 39. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆனார்கள். 42ஆம் வசனம், அந்த ஸ்திரீயை நோக்கி 41 அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன்னுடைய சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் மேசியா உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு ஊரில் உள்ள கொஞ்சம் ஜனங்களே அந்த ஸ்திரீயானவள், தவறான ஸ்திரீ என்று பெயர் பெற்ற அவள் ரட்சிப்புக்குள் வழி நடத்தி கொண்டு வந்து விட்டாள். அவளுடைய பேச்சில் இருந்ததான அந்த உறுதிதான் அவளை பரிகாசமாக, கேவலமாக நினைக்கிற ஜனங்களை எழும்பி செயல்பட வைத்தது. அவளுக்குள் இருந்ததான அந்த அக்கறை, உறுதி கொள்ள வேண்டும், அதன் பின்பு அக்கறை கொள்ள வேண்டும். அவளுக்குள் இருந்ததான அந்த அக்கறை ஜனங்களை எழுப்பி கொண்டு வந்தது. அருமையான தேவ பிள்ளையே, அந்த அந்திரேயாவை, ஆண்ட்ரூவை எடுத்துக்கொள்ளலாம், பிலிப்பை எடுத்துக்கொள்ளலாம், இந்த சமாரிய ஸ்திரீ எடுத்துக்கொள்ளலாம். இதே போல வேதத்தில் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இவர்களை பற்றி மட்டும் நாம் சிந்தித்தால் போதுமானது. ஆனால் இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்வது, அக்கறை கொண்டு உறுதி கொண்ட பிறகு நாம் அதை செயல்படுத்தினால் நிச்சயமாகவே அங்கே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், அவருடைய நாமம் மகிமைப்படும். தேவன் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை வைத்து உங்களோடு கூட பேசுவாராக. நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வசனங்களுக்காக உமக்கு நன்றி ராஜாவே. ஸ்தோத்திரிக்கிறப்பா, இந்த வார்த்தைகளை கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் புத்தி அடையும்படியாக, தேவரீர் நாங்கள் அக்கறை கொள்ளும்படியாக எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. எங்கள் வாழ்க்கையில் அது எங்களுக்கும் எங்களை சார்ந்திருக்கிற மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனப்படும்படியாக, எங்கள் குடும்பத்துக்கும் இன்னும் பக்தி உள்ளவர்களுக்கும் எங்கள் ஊரில் உள்ளவர்களுக்கும் அது பிரயோஜனப்படும்படியாக அப்பா நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். எவ்வளவு கேட்ட பிறகும் நாங்கள் அப்படியே இருந்த இடத்தில் இருக்கிறோமே அல்லாமல் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அக்கறை கொள்ளுதல் என்பது இல்லாமல் போய்விட்டது ராஜாவே. தேவரீர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை
எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டுமா உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த வசனங்கள் அவருடைய உள்ளங்களிலே கிரியை செய்யும்படியாய் உதவி செய்யும். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் அப்பா. திருக்கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய யெகோஷுவா மசிக நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.